சைவ சமய விவகாரக் குழுவின் நெல்லைக்குமரன் 24வது மலர் வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது. யாழ் நல்லூர் நாவலர் கலாசார மண்டபத்தில் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. யாழ் மாநகர ஆணையாளரும் சைவ சமய விவகார குழுவின் தலைவருமான போனா வாகீசன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவில் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், இந்திய துணை தூதுவர் ஆனா நடராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். விமானத்திலே திரு ஆஸ்டின் பெர்னாண்டோ அவர்கள் வந்தார்கள். கிழக்கு மாகாண கவர்னர் அவர்கள், நீங்கள் வடக்கு கிழக்கை இணைக்க வேண்டும் என்று கேட்கின்றீர்கள். அது எவ்வாறு முடியும்? சிங்கள மக்கள் அங்கு காலாதி காலமாக பல வருட காலமாக இருந்தார்கள் என்பது எங்களுடைய மக்களுடைய எண்ணம். ஆகவே வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு உரியது என்று நீங்கள் குறிப்பிடுவது பிழையன். அதற்கு அவரிடம் நான் குறிப்பிட்டேன், காலாதி காலமாக தமிழ் மொழிதான் வடக்கு கிழக்கு மொழியில் பாவிக்கப்பட்டு வந்த ஒரு மொழி. அதிலே எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. இல்லையே, அங்கெல்லாம் பௌத்த சின்னங்கள் இருக்கின்றன என்று குறிப்பிட்டார். ஆம், பௌத்த சின்னங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் எல்லாம் தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்தார்கள். அதனால்தான் அவ்வாறு பௌத்த சின்னங்கள் இருக்கின்றன. ஆகவே அது சிங்களவர் வாழ்ந்த இடம் என்று நீங்கள் எவ்வாறு கூற முடியும் என்று கேட்கும்போது அதற்கு பதிலளிக்கவில்லை.